Hi friends, welcome to Max. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th English previous year quarterly exam question paper தான் இது. So என்னென்ன synonyms and meanings வந்து கேட்டிருக்காங்க, antonyms opposites வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. So previous year question paperல வந்து grammar side வந்து ரொம்ப important. So இதுல இருக்கிற மாடல்ல வந்து கேட்குற சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. அண்ட் 10th இங்கிலீஷ் கிராமருக்காகவே செப்பரேட்டா நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஹெட்டிங்ஸ் வந்து நீங்க இம்பார்ட்டண்டா கவர் பண்ணணும் அப்படின்றத பத்தி செப்பரேட்டா நான் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இந்த பேப்பர்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, அண்ட் ஃப்ரேசல் வேர்ப் கேட்டிருக்காங்க, அண்ட் காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் தான் இதோட ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைப் தான் கேட்பாங்கன்னு இல்லை, இது இல்லாமல் அதர் டைப்பும் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் என்னென்ன ஹெட்டிங் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றத பற்றி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் என்னென்ன 2 மார்க்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பொயட்டிக் லைன்ஸில் வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க பொயட்டிக் லைன்ஸ் வந்து நல்லா கவர் பண்ணிட்டீங்க, தரவாக இருந்துட்டிங்கனாலே கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிராமர். ஸோ கிராமர் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க, சென்டென்ஸ் டு நவுன் கன்வெர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அண்ட் பங்க்சுவேட் கேட்டிருக்காங்க, ரீஅரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரோட் மேப் ஒன்று கேட்டிருக்காங்க, அண்ட் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் தான். அண்ட் பிக் அவுட் த ரைமிங் பொயட்டிக் லைன்ஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரீஅரேஞ்ச் கேட்டிருக்காங்க, அண்ட் இல்லைன்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து அட்டன் பண்ணிடுங்க. மோஸ்ட்டாக ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று, அண்ட் லெட்டர் ஒன்று, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நோட் மேக்கிங் ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெமரி போயம் ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ், இல்லைன்னா ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இருக்க போகுது. ஸோ நல்லபடியாக எழுதுங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.